சிறுகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, நீ இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கன்னு தெரியுமா? நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கவும், இன்னைக்கு எப்பவுமே எங்க அம்மாவை எதிர்த்து பேசாதவ பார்வதி ஆண்டிக்காக எங்க அம்மாவை நீ தூள் கிளப்பிட்ட, அதுக்காக உனக்கு ஒரு செல்லமா ஒரு முத்தை கொடுத்தா கூட தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன முத்தமா ஆமா, முத்தத்துல 1000 அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முத்தத்துக்கும் ஒவ்வொரு விதமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாடியோ, முத்தத்துக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா, இவ்வளோ அர்த்தம் இருக்கா, எனக்கு தெரியாமையே போச்சு. நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துவை வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா இருந்துட்டு பார்வதிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. பார்வதி இருந்துட்டு விஜயோட ஃபோனை எடுக்கிறதே இல்லை. திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம பார்வதி இருந்துட்டு, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலையும் புரியவே புரியாதா? எனக்கு நீ ஃபோன் பண்ணாத. உனக்கும் எனக்கும் இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் அழிஞ்சு போச்சு. எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு சிவன் மட்டும்தான். தேவையில்லாமல் மறுபடியும் எங்களை பற்றி தப்பாக பேசின நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இருந்துட்டு விஜயா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. விஜய் இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் அவங்க 2 பேர் தான் காரணம். அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது சொல்ல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இத்தனை வருஷமா பழகுனவங்களவே நீ தப்பாக பேசியிருக்க. என்னைக்காவது பார்வதி நீ கேட்டதுக்கு இல்லைன்னா மறு பேச்சு பேசியிருக்கமா? இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.